வணக்கம். தாவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. நல்ல ஆட்சியை நீங்க கொடுக்கணுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு முக்கியமாக எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இங்கே திமுக தோத்தது எங்களுக்கு வருத்தமே கிடையாதுங்க. திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கிறத நினச்சி நாங்கள் வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருந்து மக்களுக்காக செஞ்சதை விட, போராடினதை விட எதிர்கட்சியாக களத்தில் இருக்கிறது தான் அதிகம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமில் எந்த அளவுக்கு எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்காக உழைச்சாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் சிஎம் வந்து தோற்கடிச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியல. 2 நாளாக நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நேத்திலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? கொளத்தூர் மக்களுக்காக எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பிள்ளைகள் விளையாடுறதுக்காக எவ்வளோ கிரவுண்டு, பார்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசந்து போகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, இலவச விடியல் பேருந்து, தாயுமானவர் திட்டம், எத்தனை திட்டங்க சொல்லணும்னா அடுக்கிட்டே போகலாம். மற்ற நாடுகள்லாம் தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. தமிழ்நாடு அடுத்து என்ன திட்டம் கொண்டு வருவாங்க, அதை பார்த்து நாம செய்யலாம் அப்படின்னு மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு சூப்பராக நம்மளோட தமிழ்நாட்டை கொண்டு வந்து முன்னேற்றினார். அவரை தோற்கடிக்கிறதுக்கு எப்படி தான் மக்களுக்கு மனசு வந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. 2 நாளாக நான் வீடியோ பதிவு போடணும்னு நினச்சேன். என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தயவு செஞ்சு மக்கள் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். நான் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர் நம்முடைய ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்காக போராடி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சியை டபுள் டிஜிட் உயர்த்தினது நம்ம திமுக ஆட்சியில். அதுவும் இப்போ தான் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மாணவர்களுக்கு எவ்வளோ நல்லது. லேப்டாப் கொடுத்தாங்க, பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக. இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் யாராவது இதுக்கு முன்னால் யோசிச்சிருப்பாங்களா? இப்படியெல்லாம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அவரை போய் நீங்கள் தோற்கடிச்சது உண்மையாக எனக்கு புரியவே இல்லைங்க. இது விதியின் விளையாட்டா இல்லை மக்கள் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கான விளைவுகளை கண்டிப்பாக நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே தான் பிஜேபியினுடைய ஆட்டத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போ தான் இது வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்க. கேஷுவலாக எந்த ஒரு பிரச்சாரமும் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் கூட யாருன்னு தெரியாதுங்க நிறைய பேருக்கு. கொளத்தூர் தொகுதியில் ஓட்டு போட்ட நிறைய பேருக்கு வேட்பாளர், தாவேகாவில் வேட்பாளர் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன செய்வார்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல், ஒரு பரப்புரை இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஓட்டு போட்டவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் மக்கள் நம்பிக்கையே ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காகவாது தாவேக தலைவர் நடிகர் விஜய் நல்ல ஒரு ஆட்சி கொடுக்கணும். ஆனால் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ பதிவை இன்றைக்கி நான் வெளியிடுறேன். ஸோ அப்படி தோற்று போயுமே நம்முடைய முதலமைச்சர், முதலமைச்சர் தாங்க வருது. ஏன்னா இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் இல்லையா? அதனால் நம்முடைய முதலமைச்சர் ஐயா வந்து கொளத்தூர் தொகுதிக்கு போய் நன்றி சொல்கிறதுக்காக போயிருக்காரு. பார்த்தீங்களா? கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதாவது நான் சொல்ல விரும்பலை. நாங்கள் எப்படி இருந்தாலும் மக்களுக்காக ஆதரவு கொடுப்போம், மக்களுக்காக போராடுவோம். என்னைக்குமே தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்க. ஸோ ஆளுங்கட்சியாக இருந்து போராடினதை விட எதிர்கட்சியாக இருந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.